வாசிப்போம். எபேசியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 23வது வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய தந்தருளினார். இந்த இடத்துல வாசிக்கிறோம், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும். திரும்ப சொல்லுங்க, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். ஆமென் என்று சொல்லாம திரும்பவும் சொல்றேன், நீங்க சாதாரண வார்த்தையா இதை கேட்காம ஒரு பக்கம், ஏன்னா போன மாதம் முழுவதும் தேவன் அலங்காரத்தை குறித்து தான் தேவன் நம்மளோடு கூட பேசினார். நீ எப்படியெல்லாம் உன்னை நான் அலங்கரிக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா ஒன்னொன்னு நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட சொல்றது, நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையே இன்னர் ப்ராசஸ். ஆமென் என்று சொல்லாம உள்ளான மனிதனை நம்ம எப்படி பிளஸ் பண்ணணும், அது உள்ளான மனுஷன் எப்படி மறுரூபமாக்கப்படணும் என்பதை குறித்து தான் தேவன் நம்மளோடு கூட தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறாரு. அதனால தான் சொன்னார், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி அதற்கு முந்தின மாதத்தில் பேசினார். போன மாதம் முழுவதும் அலங்காரத்தை குறித்து பேசினார். இந்த மாதம் முழுவதும் தேவன் அவளை நிரப்ப போறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? என் தேவன் நம்மளை என்ன செய்ய போறாரா? நிரப்ப போறார். சொல்லுங்க, தேவன் நம்மளை என்ன செய்ய போறாரு? நிரப்ப போறார். இந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மளை நிரப்புகிறதை குறித்து பேச போகிறார். அதனால எந்த பகுதியுமே நீங்க அலட்சியமா எடுக்காம, அல்லது யாரை பார்க்கிறோம் யாரை வராங்க அப்படிங்கறதெல்லாம் இல்லாம, கர்த்தர் என்னோடு தான் பேசி கொண்டிருக்கிறார், என்னை நிரப்ப போகிறார், இந்த மாதம் எல்லாம் நிரப்ப போகிறார். ஆமென் என்று சொல்லாமா? அந்த எதிர்பார்ப்போடு தேவன் என்னை நிரப்புவார் என்கிற விசுவாசத்தோடு கூட, என்னை நிரப்புவார்ங்கிற அந்த விசுவாசத்தோடு கூட கர்த்தருடைய வசனத்தை நாம தியானிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து அந்த வேத வசனத்தை வாசிக்கலாமா? எபேசியரின் புத்தகம் 1:23. ஆமென் ஆமென் ஆமென். திரும்பவும் சொல்றேன், இது தேவன் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல பேசுற வார்த்தை. ஆமென் என்று சொல்லாமா? திரும்பவும் சொல்ற, ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. கேட்டவர்கள் விசுவாசத்தோடு கேட்டபடினால் அது அவர்களுக்கு பிரயோஜனமாயிருந்தது. அதனால தேவன் என்னோடு தான் பேசுகிறார் என்கிற அந்த விசுவாசத்தோடு அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? விசுவாசித்து அறிக்கையிட போறோம். தேவன் அப்படியே நம்மளை நிரப்ப போகிறார். ஆமென் என்று சொல்லாமா? இந்த இடத்துல வாசிக்கிறோம், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன். ஆமென் என்று சொல்லாமா? திரும்ப சொல்லுங்க அந்த வார்த்தையை, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும். ஆமா, அப்படின்னு என்னன்னா, எந்த இடத்திலும் குறையே உங்களுக்கு இராதபடி, எல்லாரும் ஆமென் என்று சொல்ல, எந்த இடத்திலும் உங்களுக்கு குறையே இல்லாதபடி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் தேவன் நம்மளை நிரப்புகிறவராயிருக்கிறார். எல்லாவற்றையும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாவற்றாலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா எல்லாவற்றையும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஆவி, நம்ம ஆத்துமா, நம்ம சரீரம், அடுத்து களஞ்சியங்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். களஞ்சியங்கள் சொல்லுங்க. அதாவது இது ஒரு 7 காரியம் சொல்லிருங்க. ஆவி, ஆத்துமா, சரீரம், களஞ்சியம், அடுத்து பண்டக சாலை, அடுத்து பொக்கிச சாலை, அடுத்து வீடு. இதை எல்லாவற்றும் தேவன் என்ன செய்யறாராமா? நிரப்ப போகிறார். அதாவது என்ன சொல்ல வர்றார்னா, ஆவியை எப்படி நிரப்புவார் என்றால், ஆவியை தேவன் எப்படி நிரப்ப போறார் என்றால் மகிமையால் நிரப்புவார். எல்லாரும் ஆமென் என்று சொல்ல, ஆவி எப்படி நிரப்புவாரா? மகிமையால் நிரப்புவார். ஆத்துமாவை எப்படி தேவன் நிரப்புவார் என்றால் வசனத்தால் நிரப்புவார். ஆத்துமாவை என்ன செய்வாராமா? ஏன்னா அந்த வசனம் வரத்தான், அந்த வசனம் வரதான் ஆவியில் என்னன்னு இருக்கு? மனம், அறிவு, சிந்தை, சித்தம், உணர்ச்சி, நினைவு, இருதயம். இதை எல்லாவற்றையும் என்ன செய்யறாரா? வசனத்தால நிரப்ப போறாரு. சரீரத்தை எப்படி நிரப்புவாரா? பலனினால் நிரப்ப போறார், சுகத்தினால நிரப்ப போறார். அடுத்து களஞ்சியங்களை எப்படி நிரப்புவாரா? தானியத்தினால் நிரப்புவார், எண்ணெயினால் நிரப்புவார், திராட்சரசத்தினால் நிரப்புவார். பொக்கிஷ சாலை எப்படி நிரப்புவாரா? ஆஸ்திகளால் நிரப்புவார், ஐஸ்வர்யத்தினால் நிரப்புவார். வீட்டை கர்த்தர் எப்படி நிரப்புவார் என்றால் நன்மையினால் நிரப்புவார். எல்லாரும் ஆமென் என்று சொல்ல, வீட்டை கர்த்தர் எப்படி நிரப்புவாரா? நன்மையினால். சொல்லுங்க, வீட்டை கர்த்தர் எப்படி நிரப்புவாரா? யோபுவின் புத்தகம் 22:17 வாசிங்க. யோபு 22:17. யோபு 22:17. நன்மையால், போது நன்மையால் நிரப்புவார். எப்படி நிரப்புவார்னா, நாகும் 2:12 வாசிக்கிற பொழுது எப்படி நிரப்பார் என்ன கவனிங்கள. சிங்கம் என்ன செய்யுமாமா? சிங்க காட்டுக்கு ராஜா. சிங்கம் எப்படிப்பட்டது? காட்டுக்கு ராஜா. அதனுடைய தாபரங்களை அல்லது அதனுடைய கூடாரங்களை எப்பவுமே இறைச்சினால நிரப்பி வச்சிருக்குமாமா.
ஏன் அப்படின்னா அந்த சிங்கங்களுடைய பெண் சிங்கங்கள் எப்படி இருக்கக்கூடாது, பசியா இருக்கக்கூடாது. அடுத்து எப்படி இருக்கக்கூடாதுன்னா அந்த பெண் சிங்கங்கள் அல்லது சிங்க குட்டிகள் ஒருபோதும் பட்டினியா இருக்கு. அதனாலதான் சொல்றாரு, சிங்க குட்டிகள் கூட பட்டினி அடைந்து தாழ்ச்சி அடைந்தோ கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஏன்னா சிங்கம் எப்பவுமே தன்னுடைய தாவரங்களை எப்படி நிரப்பி இருக்கும்னா, ஒண்ணு எப்படின்னா அந்த இறைச்சினால், அந்த வசந்த வாசிங்க நாகும் 2:12. சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை இறைகளினால், சொல்லுங்க, அதாவது சிங்கம் என்ன பண்ணுவாமா, இறைகளினால தன்னுடைய தாவரங்களை நிரப்பி வச்சுட்டே இருக்குமாமா. ஏன்னா பெண் சிங்கமாட்டு குட்டி சிங்கமாகட்டும் ஒரு நாளும் பசியாக இருக்கவே விடவே விடாது. இதை எதுக்கு சொல்றேன்னா, சிங்கங்களே அப்படி இருக்கும் என்றால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை ஒருபோதும் விட மாட்டார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். ஒருபோதும் தேவன் நம்மளை பசியினால் வருந்த விடார். ஆமென் என்று சொல்லலாமா? ஒருபோதும் தேவன் நம்மளை என்ன செய்ய மாட்டாரா, பசியினால வருந்த விட மாட்டாரு. அப்ப கர்த்தர் சொல்றாரு, எல்லாவற்றையும் அப்படின்னா சொல்லுங்க, என்னடவாமா, ஆவி, ஆத்துமா, சரீரம், களஞ்சியம், பண்டகசாலை, பொக்கிசசாலை, வீடு, இந்த 7 இடத்தையும் எல்லாவற்றையும், ஆமென் என்று சொல்லாமா, எல்லாவற்றாலும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்றேன். அதாவது தேவனுடைய ஒரு கேரக்டரே எப்படின்னா அவர் நிரப்புகிறவர். ஆமென் என்று சொல்ல, அவர் எப்படிப்பட்டவராமா, நிரப்புகிறவர். அதாவது நமக்கு கொடுத்த ஆதியாகமம் 1:28 வாசிக்கிறோம், நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி. ஆமென் என்று சொல்லாமா, ஒரு முறை பூமி முழுவதும் அழிஞ்சிருச்சு, அடுத்து நோவாட்ட மறுபடியும் அதே வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி. அப்போ நம் தேவன் எப்பவுமே நம்மளை நிரப்புகிறவர். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா, நம் தேவன் எப்பவுமே நம்மளை என்ன செய்வாராமா, நிரப்புகிறவராய் அவர் இருக்கிறார். எப்பவுமே நம்மளை நிரப்புகிறவருமா. அதனாலதான் சொல்றேன், நீங்க இந்த 7 காரியத்தை இந்த மாதம் எல்லாம் நம்ம சொல்ல போறோம். ஒருவேளை கர்த்தர் சித்தமான இதே வசனத்துல நின்று நம்ம போதிக்க போறோம். ஏன்னா அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். அவர் தமது வசனத்தை எந்த நோக்கத்தோடு அனுப்புறாரோ அந்த வசனம் அவர்களுக்குள் கிரியை செய்யும். வசனத்துல ஆவியுண்டு ஜீவன் உண்டு. ஆமென் என்று சொல்லாமா. அப்போ நம்ம ஆவிய, ஆத்மாவை, சரீரத்தை, களஞ்சியத்தை, பண்டகசாலைய, பொக்கிசசாலைய, வீட்டை எப்படி நிரப்புவாராமானா, அதாவது திரும்ப சொல்ற, அவர் நிரப்புகிறவர். ஆமென் என்று சொல்லலாமா. அவர் நிரப்புகிறவர். எப்படி நிரப்புவாராமானா, அதாவது நன்மையினால் நிரப்புவார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்க. நன்மையினால் நிரப்புவார், அடுத்து கம்பீரத்தினால் நிரப்புவார், அடுத்து நகைப்பினால நிரப்புவார், அடுத்து சந்தோஷத்தினால நிரப்புவார், அடுத்து சமாதானத்தினால நிரப்புவார், அடுத்து கடைசியாய் சொல்றார், எல்லா சகல பரிபூரணத்தினாலும் நிரப்புவார். எப்படி நிரப்புவாராமா? ஆமா, சகல பரிபூரணத்தினால். அதாவது ஆமா, யோபு 8:21 வாசிங்க. வேகமா வாசிங்கன்னா போவே, இல்லைன்னா வசந்த சொல்லாம அப்படியே வேகமா நான் போயிருவேன். யோபுவின் புத்தகம் 8:21 வேகமா வாசிங்கம்மா. நல்ல விளக்கமா, இது கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம். சொல்லுங்க, இனி உங்களுடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்க. இனி என்ன சொல்லுங்க, இனி என் வாயை நகைப்பினாலும், இனி என்னுடைய அடுத்து உதடுகளை கம்பீரத்தினால் நிரப்புவார். அப்படி சொல்லுங்க. நன்மையினால் முதல்ல சொல்றாரு, நகைப்பினால் நிரப்புவார், அடுத்து கம்பீரத்தினால நிரப்புவார். அடுத்து பாத்தீங்கன்னா சங்கீதம் 101:8 வாசிக்கிற பொழுது அவர் நன்மையினால் நிரப்புவார். எப்படி நிரப்புவாராமா? நன்மையினால் நிரப்புவார். ரோமர் 15:13 வாசிக்கிற பொழுது சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினால் நிரப்புவார். அடுத்து ஜீவனினாலே நிரப்புவார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். கடைசியாய் சொல்றார், கடைசி வசனத்தை மட்டும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எபேசியரின் புத்தகம், எபேசியர் 3:19 வாசிமா. 3:19, எபேசியர் 3:19. அறிவு கெட்டாத வல்லவர்களாகவும், நல்ல விளக்கமா, தேவனுடைய சகல, அந்த வார்த்தை சொல்லுங்க, சகல சொல்லுங்க, தேவனுடைய சகல பரிபூரணத்தினால் நிறையப்படவும். போதுமா, அந்த அர்த்தம் வாசிக்கிறோம். முடிச்சிருங்க வசந்த. பரிபூரணத்தினால நிறையப்படவும் வேண்டிக் கொள்கிறார். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா,
அதாவது இன்றைக்கு தேவன் நம்மள்ட்ட மெயினா சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், தேவனுடைய சகல பரிபூரணம். சொல்லுங்க, தேவனுடைய சகல பரிபூரணம். தேவனுடைய சகல, அதனுடைய இன்டர்பிரேஷன் எப்படி கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா, தேவனுடைய முழுமை. சொல்லுங்க, தேவனுடைய முழுமை. சொல்லுங்க, தேவனுடைய முழுமை அல்லது தேவனுடைய நிறைவை தேவன் நமக்குள்ள இனி நிரப்ப போறார். எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய நிறைவை, தேவனுடைய முழுமையை, தேவனுடைய நிறைவை, தேவனுடைய முழுமையை தேவன் நமக்குள்ள வைக்க போறார். தேவனுடைய நிறைவு. சொல்லுங்க, தேவனுடைய நிறைவு, தேவனுடைய முழுமையை தேவன் இனி நம்மளிலிருந்து வெளிப்பட போகிறார். இஸ்ரவேலின் தேவனுக்கு நம்ம எப்படி இருக்கிறோமாமா? அற்புதங்களாகவும் அடையாளங்களாகும். இனி எண்ணிலிருந்து தேவ வல்லமை வெளிப்பட போகுது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இனி எண்ணிலிருந்து தேவ அன்பு வெளிப்பட போறது. இனி எண்ணிலிருந்து தேவனுடைய ஜீவன் வெளிப்பட போகுது. இனிலிருந்து தேவனுடைய வெற்றி எனக்குள்ள இருந்து, விடுதலை எனக்குள்ள இருந்து, பலன் எனக்குள்ள இருந்து, வல்லமை எனக்குள்ள இருந்து, ஆசீர்வாதங்கள் எனக்குள்ள இருந்து. ஆமென் என்று சொல்லலாமா? அப்ப இன்னைக்கு தேவன் என்ன சொல்றாரு? திரும்ப அந்த வார்த்தை சொல்லுங்க. எல்லாவற்றையும் நிரப்புகிறவர், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். எப்படி நிரப்புவார் என்றால், தேவனுடைய சகல, சொல்லுங்க, தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் என்னை நிரப்புவார். திரும்பவும் சொல்றோமா? இது சாதாரண வார்த்தைகள் அல்ல, தேவன் உங்களோடு பேசுற தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். தேவனுடைய சகல பரிபூரணமும் இனி என்னிலிருந்து என்ன செய்ய போதாமா? விளங்க போகிறது. ஆமென் என்று சொல்லாமா? 7 இடத்துல நம்மளை நிரப்ப போறார். 7 காரியத்தினாலே நிரப்ப போறார். ஆமென் என்று சொல்லாமா? சரி, ஓகே. இது முக்கியமான, இதுதான் ஒரு இன்ட்ரோடியூஷனுக்காக இதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இனி தேவன் என்னை எப்படி நிரப்புவார், இது எப்படி எனக்குள்ள வேலை செய்யும்? தேவனுடைய சகல பரிபூரணம். சொல்லுங்க, தேவனுடைய சகல பரிபூரணம். இதுதான் அந்த முக்கியமான வார்த்தை. தேவனுடைய சகல பரிபூரணமும் எனக்குள்ள எப்படி நிரப்பப்படும் என்பதை குறித்து தான் இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார். எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-2 வாசிப்பா. 1-2 வாசிங்க. நடந்தது. போது இந்த இடத்துல வாசிக்கிறோம். இந்த சம்பவத்தை நிறைய முறை நம்ம தியானிச்சிருக்கிறோம். ஆமென் என்று சொல்லாமா? நிறைய முறை என்ன செஞ்சுக்க, இந்த சம்பவத்தை நம்ம தியானித்திருந்தாலும், இன்றைக்கு நான் ஏற்கனவே இந்த சம்பவத்தை ஒரு முறை பிரசங்கித்திருந்தாலும், இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஆழமான ஒரு காரியத்தை தேவன் இன்றைக்கு நம்மளோடு கூட வெளிப்படுத்த போறார். ஏன்னா நம்மளை எப்படி நிரப்ப போறார்? தேவனுடைய சகல, அதில் தான் நிக்கணும். தேவனுடைய சகல பரிபூர்ணம். அந்த வார்த்தை திரும்ப சொல்லுங்க. தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் தேவன் என்ன செய்ய போறார்னா, நிரப்ப போகிறார். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன், தேவனுடைய சகல பரிபூரணத்தையும் தேவன் எனக்குள்ள நிரப்ப போறாரு. அப்படி அவர் நிரப்புகிறதுக்கு என்கிட்ட என்ன இருக்குது, அல்லது என்ன எனக்கு தராரு, அல்லது நான் என்ன செய்யணும், இதை குறித்து தான் இன்றைக்கு தேவன் என்ன செய்யறார்னா நம்மளோடு கூட பேச போகிறார். அதாவது இந்த சம்பவம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், புதிய உடன்படிக்கை. சொல்லுங்க, இந்த சம்பவம் எதை குறிக்கிறது என்றால் புதிய உடன்படிக்கை. அதாவது கானாவூர் கல்யாணத்துல நடந்த இந்த சம்பவம் எதை குறிக்கிறது என்றால் புதிய உடன்படிக்கையை குறிக்கிறது. எதை குறிக்கிறது? எதை குறிக்கிறதுனா புதிய உடன்படிக்கையை குறிக்கிறது. அதாவது இந்த சம்பவத்துல என்ன இல்லைன்னு சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம். வாசிக்கலாம், அந்த வேத வசனத்தை வாசிக்கலாமே. போது அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால் என் வேலை இன்னும் வரவில்லை. இது நான் ஏற்கனவே பிரசங்கித்திருந்தாலும் மறுபடியும் நான் உங்களுக்கு கொஞ்சம் விளக்க விரும்புறேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா திராட்சரசம் இல்லை. என்ன இல்லையாமா? திராட்சரசம் இல்லை. அப்படின்னா என்ன மீனிங், அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப இயேசுவும் ஏசப்பாவும் தாயாரும் அந்த திருமண வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ அந்த திருமண வீட்டுல எண்ணெயில திராட்சரசம் இல்லை. இதை குறித்து யார் கவலைப்பட்டிருக்கணும்?
கல்யாண வீட்டுக்காரர்கள். ஒரு பக்கம் சொல்றாங்க வந்து அதாவது இயேசுவினுடைய தாயாருடைய சொந்தக்காரர்களுடைய கல்யாணம், அதனால் தான் இயேசுவும் அந்த தாயாரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் இதுல நிறைய ரகசியங்கள் இருக்கிறது. அதாவது அப்ப இந்த இடத்துல வாசிக்கிற பொழுது ஏசப்பா திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது இயேசுவின் தாய் போய் யாருகிட்ட ஏசப்பாட்ட சொல்றாங்க, திராட்சரசம் குறைவுபட்டுச்சு. என்ன குறைவுபட்டுச்சு? திராட்சரசம் குறைவுபட்ட. அந்த வசந்த வாசிமா மறுபடியும் திராட்சரசம் இல்லை. என்ன இல்ல? திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் ஏசப்பாட்ட போய் சொல்றாங்க, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை. அதற்கு இயேசு, ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. இந்த முக்கியமான ஒரு இடம். அதாவது இயேசுவின் தாய் தான் சொல்றாங்க. அப்ப இயேசுவின் தாய் ஏசாப்பா இயேசுவின் தாயிட்ட என்ன கூட்டிருக்குன்னா அம்மான்னு தான் சொல்லியிருக்கணும். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஸ்திரியே. என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஸ்திரியே. அப்படின்னா திராட்சரசம் இல்லை என்றால் இதனுடைய மீனிங் என்னன்னா, திராட்சரசம் என்பது எது அடையாளம்? ஏசப்பா ரத்தம். எது அடையாளம்? ஏசப்பா ரத்தம். ரத்தத்துல என்ன இருக்குது? ஜீவன். அப்போ இந்த இயேசுவின் தாய் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப எங்களுக்கு என்ன இல்ல? ஜீவன் இல்ல. என்ன இல்ல? எங்களுக்கு ஜீவன் இல்ல. எங்களுக்கு ஜீவன் இல்லை. இது யாருடைய இடம் என்று சொன்னால், ஏவாளினுடைய ஸ்தானத்தில் நின்று இயேசுவின் தாய் ஏசப்பாட்ட கேட்கிறாங்க, எனக்கு திராட்சரசம் இல்லை, எங்களுக்கு திராட்சரசம் இல்லை, எங்களுக்கு திராட்சரசம் இல்லைன்னுதான் ஏசப்பா சொல்றாரு, எனக்கும் உனக்கு என்ன, என் வேலை இன்னும், நான் மறிக்க வேண்டிய வேலை இன்னும் வரலையே, அல்லது நான் வந்து ஜீவனை கொடுக்க வேண்டிய நேரம் இன்னும் வரலையே, எனக்கும் உனக்கும் என்ன, என்ன இல்லை, எனக்கு உனக்கு என்ன. அந்த இடத்துல வாசிக்கிற பொழுது என் வேலை இன்னும் வரவில்லை. திரும்பவும் சொல்றேன், திராட்சரசம் என்பது இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்துக்கு அடையாளம். அந்த ரத்தத்துல ஜீவன் இருக்கிறது. ஏன்னா இதை ஏவாள் ஸ்தானத்தில் நின்று மரியாள் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, நான் தான் ஜீவனை இழக்கிறதுக்கு காரணமாயிட்டேன். என்ன கேட்கிறாரு? நான் தான் ஜீவனை இழக்கிறதுக்கு காரணமாயிட்டேன், எங்களுக்கு திராட்சரசம் இல்லை, எங்களுக்கு திராட்சரசம் இல்லை. இன்னும் ஆழமா போனா, எப்ப நீங்க உடன்படிக்கை நிறைவேற்றுவீங்க, எப்ப புதிய உடன்படிக்கை நிறைவேற்றுவீங்க, எப்ப புதிய உடன்படிக்கை நிறைவேற்றி எங்களுக்கு திராட்சரசத்தை எப்ப தருவீங்க, எப்ப ஜீவனை தருவீங்க, எப்ப உங்க ரத்தத்தை தருவீங்க, எங்களுக்கு திராட்சரசம் இல்லையே. அப்ப ஏசப்பா சொல்றாரு, எனக்கு உனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு. அடுத்த வேத வசனம் பாருங்க, அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு அவளாதான். அதோட மீனிங் நேற்று நைட் நான் படுத்துட்டு இருக்கிற பொழுது ஆவியானவர் எனக்கு இதை சொல்லி கொடுத்தாரு. என்னன்னா, அதாவது அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ சொல்லுங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படியுங்கள். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதுக்கு கீழ்ப்படியுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நான் முதல் முறை என்ன ஆயிட்டேன்? கீழ்ப்படியாதனால. என்னவாமா? முதல் முறை நான் கீழ்ப்படியாததுனால எதை இழந்துட்டேன்? ஜீவனை நான் இழந்துட்டேன். இனி நீங்க என்ன செய்யுங்க? கீழ்ப்படியுங்க. நான் முதல் முறை கீழ்ப்படியாதனால ஜீவனை இழந்துட்டேன். ஆனா இப்போ அவருக்கு நீங்கள் கீழ்ப்படுகிற பொழுது தேவன் உங்களுக்கானது, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஜீவனை தருவார். அதுதான் அதனுடைய வார்த்தை, அதுதான் அதனுடைய அர்த்தம். அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி என்ன செய்யுங்க? கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி என்ன செஞ்சாங்களாமா? அவருக்கு சொன்னாங்க. உடனே என்ன நடந்ததாமா? அவருடைய தாய் வேலைக்காரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்த வேத வசனம் வாசிங்க. வைத்திருந்தார்கள். அதாவது இப்ப ஏசப்பா யார்? இயேசுவின் தாய் சொல்றாங்க, எனக்கு ஜீவன் இல்லை, எங்களுக்கு ஜீவன் இல்லை, ஜீவனை தாங்கங்கிறாங்க. அடுத்து வேலைக்காரரை பார்த்து சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி கீழ்ப்படிங்க. ஏன்னா ஒரு விளக்கை எப்படி கொல்லப்பட்டுக்கிறது அப்படின்னு சொன்னா, அதாவது ஜீவனை இழந்ததுக்கு அப்புறம் அல்லது வந்து ஏசப்பா ஆதாம் ஏவாளி வெளியே துரத்ததுக்கு அப்புறம் அங்க என்ன வந்துச்சு? சுடரொளி பட்டயம் வீசுகிறதான என்ன செஞ்சாது? அங்கே காவல் செய்யப்பட்டது. அங்க வந்து என்ன செய்ய முடியல? காவல்
செய்யப்பட்டது. ஆனா ஏவாள் ஒவ்வொரு முறையும் போய் அந்த ஜீவ விருட்சத்தை பார்த்து அழுது இருக்கிறான். ஒவ்வொரு முறையும் பார்த்து அந்த ஜீவ விருட்சத்தை பார்த்து அழுதுருக்கிற. ஐயோ நான் ஜீவனை இழந்துட்டனே, ஐயோ நான் ஜீவனை இழந்துட்டனே, ஐயோ நான் இப்படி ஜீவனை இழந்துட்டனே, இப்படி நான் வஞ்சிக்கப்பட்டனே, சாத்தானினாலே நான் மோசமோகப்பட்டுட்டனே, ஐயோ நான் ஜீவனை இழந்துட்டனே இழந்துட்டனே இழந்துட்டனேன்னு சொல்லி இந்த ஏவாள் ஒவ்வொரு முறையும் போய் அந்த வாசலில், அந்த ஜீவ விருட்சத்தினுடைய மரத்தினுடைய அந்த வாசலிலே அல்லது அந்த ஏதேன் தோட்டத்தினுடைய வாசல போய் ஒவ்வொரு முறையும் அழுது இருக்கிறாளாம். அதனாலதான் ஏசப்பா மரித்ததுக்கு பின்பு முதல் கேட்ட கேள்வி, அல்லது உயிர்த்தெழுததுக்கு பின்பு முதல் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஸ்திரியே ஏன் அழுகிறாய்? என்ன கேட்டாரு? ஸ்திரியே நீ ஏன் அழுகிற? நீ ஏன் அழுகிற? ஏன்னா நீ ஜீவன் இல்லைன்னு தானே அழுத, நீ ஜீவனை இழந்துட்டேன்னு தானே அழுத. இப்ப நான் ஜீவனை உனக்காக கொடுத்திருக்கிற ஸ்திரியே, இனி நீ என்ன செய்யக்கூடாது? அழக்கூடாது. ஜீவன் உனக்குள் வந்து விட்டால் எல்லாவற்றையும் நீ மீட்டுக் கொள்ளுவ. ஜீவன் உனக்குள்ள வந்துட்டா எல்லாவற்றையும் நீ எடுத்துக்கொள்ளுவ. ஜீவன் உனக்குள்ள வந்துட்டா உனக்கு ஆரோக்கியம் வரும். ஜீவன் உனக்குள்ள வந்துட்டா பலன் வரும். ஜீவன் உனக்குள்ள வந்துட்டா அதிகாரம் வரும். ஜீவன் உனக்குள்ள வந்துட்டா ஆஸ்தி வரும். ஜீவன் உனக்குள்ள வந்துட்டா ஐஸ்வர்யம் வரும். ஜீவன் உனக்குள்ள வந்துட்டா இனி சாத்தான் உன்னை அடிமைப்படுத்த முடியாது. ஆமென் என்று சொல்லலாமா? சாத்தானுனை என்ன செய்ய முடியாது? அடிமைப்படுத்த முடியாது. அதனால்தான் சொல்றாரு, ஸ்திரியே நீ ஏன் அழுகிற? இனி நீ என்ன செய்யாத? அழாத. நான் உனக்காக எதை கொடுத்துட்டேன்? ஜீவனையே கொடுத்துட்டேன். உனக்காக எதை கொடுத்துட்டேன்? ஜீவனையே கொடுத்துட்டேன். அப்போ அதனால்தான் இயேசுவின் தாய் வேலைக்காரை பார்த்து சொல்றாரு, இனிமேல், ஏன்னா நான் தான் முதல் முறை கீழ்ப்படியாம ஜீவனை இழந்துட்டேன். ஆனா இனி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதற்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்கள் என்றால், அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ நீங்க அதுக்கு கீழ்ப்படுகிற பொழுது உங்களுக்கு என்ன வந்துருங்கிறாரு? ஜீவன் வந்துரும். அடுத்த வேதவசனம் இப்ப வாசிங்க. யூதர்கள் தங்களை சரி, ஓகே. நான் கேட்கிறேன், ஏசப்பா அதாவது ஒருவேளை அந்த எதுக்கு இதை சொல்றேன்னா, அந்த சுத்திகரிக்கிற அந்த கச்சாடி, சொல்லுங்க, சுத்திகரிக்கிற கச்சாடிய வேற கச்சாடியை பார்த்திருக்கலாமே. வேற கச்சாடி எங்காவது போய் பார்த்து, அல்லது வேற அண்டாவுக்கு இது பார்த்து, வேற குண்டாவுக்கு இது பார்த்து அதை போய் நிரப்பி அதுல ரசத்தை ஆக்கியிருக்கலாமே. இந்த கச்சாடி எது குறிக்கிறதுனா சுத்திகரிக்கிறது. அப்ப கர்த்தர் எதை சொல்றாருன்னா, ஆமா நீ கீழ்ப்படியாததுனால உனக்கு ஜீவனை இழந்துட்ட, உண்மைதான். ஆனா இப்ப நீ சுத்திகரிக்கப்படுகிற பொழுது அதுதான் அதுக்கு ஒரு அடையாளம். அப்ப கர்த்தர் இன்னைக்கு என்ன சொல்றான்னா, எங்களுக்கு எண்ணெய் இல்லைன்னு சொல்றாவ, திராட்சை ரசம் இல்லை, எண்ணெய் இல்லை. ஆமா, எண்ணெய் இல்ல, திராட்சை ரசம் இல்ல. யோவான் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது எங்களுக்கு எண்ணெய் இல்ல, திராட்சை ரசம் இல்ல. திராட்சை ரசம் என்பது எதை குறிக்கிறது? ரத்தத்தை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தை குறிக்கிறது. ரத்தத்துக்குள்ள என்ன இருக்குது? ஜீவன் இருக்கிறது. அப்ப எங்களுக்கு என்ன இல்ல? ஜீவன் இல்ல. அப்போ உங்களுக்கு ஜீவன் வேண்டும் என்றால் நீங்க என்ன செய்யணும்? முதல்ல சுத்திகரிக்கப்படணும். என்ன செய்யணுமாமா? நல்லா சொல்லுங்க. சுத்திகரிக்கிற முறையை நம்ம முதல்ல அனுசரிக்கணும். நமக்குள்ள ஜீவன் வர வேண்டும் என்றால் நம்ம எந்த முறையை அனுசரிக்கணும்? சுத்திகரிக்கப்படணும். அதனாலதான் அந்த சுத்திகரிக்கிற பாத்திரத்துக்குள்ள அதை ஊத்துனாங்க. சுத்திகரிக்கிற பாத்திரத்துக்குள்ள அதை என்ன செஞ்சாங்கன்னா ஊற்றினார்கள். இரண்டாவது, இந்த கச்சாடி என்பது எதை குறிக்கிறது என்றால், இந்த கச்சாடி என்பது எத்தனை கச்சாடி அங்க வைக்கப்பட்டிருக்கிறது? 6 கச்சாடி. 6 என்பது எதை குறிக்கிறது என்றால் மனிதனை குறிக்கிறது. 6 என்றால் எதை குறிக்கிறது? மனிதன். ஏன்னா வாசிங்க பார்க்கலாம், ஆதியாகமம் 1ஆம் அதிகார கடைசி வேதவசனம், ஆதியாகமம் 1 கடைசி வேதவசனம். ஆறாம் நாள். அப்ப மனிதன் உண்டாக்கப்பட்ட நாள் எந்த நாள்? நல்லா சொல்லுங்க. மனிதன் உண்டாக்கப்பட்ட நாள் என்பது 6ஆம் நாள். அப்ப இந்த கச்சாடி என்பது மனிதனை குறிக்கிறது. எதை குறிக்குது? நல்லா சொல்லுங்க. இந்த கச்சாடி என்பது எதை குறிக்கிறது? மனிதனை குறிக்கிறது. அப்ப அந்த மனிதனுக்குள்ள இப்ப என்ன சொல்றாருன்னா, ஆமா கச்சாடிகள் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. இயேசு வேலைக்காரை நோக்கி என்ன சொல்றாரா? ஜாடிகளிலே
நல்லா சொல்லுங்க, ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்று அவைகளை, ஆமா, தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்னார். அந்த வேதவசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். வேலை நான் திரும்பவும் சொல்றேன், என்ன இல்லை இங்க, என்ன இல்லை, என்ன குறைவு பட்டுருச்சு, அல்லது என்ன இல்லை இங்க, திராட்சரசம் இல்ல. திராட்சரசம் இல்லை என்ற பொழுது இயேசுவின் தாய் ஏசப்பாட்ட வந்து யாருடைய ஸ்தானத்துல நின்று சொல்றாரு? ஏவாளுடைய ஸ்தானத்துல நின்று, எங்களுக்கு திராட்சரசம் இல்ல, எங்களுக்கு ஜீவன் இல்ல, நாங்க ஜீவன் இல்லாம தான் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், எங்களுக்கு ஜீவனை தாரோ, அது புதிய உடன்படிக்கை நீர் எங்களுக்கு நிறைவேற்றி தாரோ, இந்த எதிர்பார்ப்போடு தான் இயேசுவின் தாய் ஏவாள் ஸ்தானத்துல நின்று ஏசப்பாட்ட கேட்கிறாங்க. அப்படி ஏசப்பாட்ட கேட்ட உடனே ஏசப்பா வந்து என்ன சொல்றாரா? ஏசா வேலைக்காரை நோக்கி என்ன செய்யறாரா? தண்ணீரை நிரப்புங்கள். எதை நிரப்புங்க? நல்ல சொல்லுங்க, எதை நிரப்புங்க? தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர் அவைகளை என்ன செஞ்சாங்க? நிறைய நிரப்பினார்கள். என்ன, எப்படி நிரப்பினாங்களாமா? என்ன நிரப்பினாங்களாமா? தண்ணீர். இத தண்ணீருங்கிறத அடுத்து சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல சொல்ல வர, அவர்கள் அவைகளை எப்படி நிரப்பினாங்களாமா? நல்லா சொல்லுங்க, என்னவாம எப்படி நிரப்புறாங்க? நிறைய. சொல்லுங்க, எப்படி நிரப்புறாங்க? நிறைய நிரப்புறாங்க. அதனுடைய இன்டர்பிரேஷன் அல்லது விளக்கம், அதனுடைய அர்த்தம் முழு அப்படின்னு என்ன, நிறைய என்றது என்ன அர்த்தம் என்று சொன்னால், முழுமையாய் செய்தார்கள். ஒரு ஆமீன் கூட வரலையே. முழுமையா. இப்ப நம்ம முழுமையா தான் உட்காந்துக்கணும், முழுமையா இதுக்கு இறங்கணும். அறகுறையா என்ன செய்யக்கூடாது? தேவ திட்டமாட்டே அது. ஏன்னா இதை இந்த திட்டம் சொல்ல, உங்களுக்குரிய காரியங்களிலும் தேவன் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அந்த காரியத்துல எப்படி நீங்க செய்யணுமாமா? முழுமையாய் அல்லது உண்மையாய் அல்லது வந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அல்லது உற்சாகத்தோடு அல்லது முழு மனதோடு நீங்கள் அந்த காரியத்தை செய்யணும். கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, சொல்லுங்க, தேவன் உங்களுக்கு என்ன சொல்றாரோ. ஒருவேளை அதிகாலை ஜபம் அப்படின்னு சொன்னார்னா, ஒருவேளை இரவு ஜபம் அப்படின்னு சொன்னார்னா, நல்லா துதியுங்க அப்படின்னு சொன்னா, நல்லா வேதத்தை வாசுங்க அப்படின்னா, ஏதோ வாசிக்கணுமே அப்படின்ட்டு இல்லாம, அதிகாலையில எழும்பணுமே என்ன பண்றது அப்படின்ட்டு இல்லாம, கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ, அதாவது என்கிட்ட என்ன தெரியுமா, கர்த்தர் என்கிட்ட நேற்று தினத்துல இருந்து சொன்ன காரியம் என்ன தெரியுமா? அதாவது தேவன் செய்யறது அப்புறம், நல்ல விளைங்க, தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்யறது அப்புறமா, ஆனா நீங்க எப்படி செய்யறீங்கன்னு கர்த்தர் நம்மளை பார்ப்பார். அதுதான் இந்த காரியம். புரிஞ்சாம? கர்த்தர் உங்களுக்கு எப்படி, ஏன் சோர்ந்து போகாத ஜாய்சக்கா? ஆமா, அதனால கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்யறது அப்புறம், ஆனா என்னன்னா நம்ம எப்படி செய்யறோம்னு கர்த்தர் பார்ப்பாருங்கிற. நான் நம்ம எப்படி செய்யறோம்? அறகுறையா செய்யறோமா, அல்லது வந்து எப்படி இல்ல ஏதோ செய்யணுமே செய்யணுமா, இல்ல ஏதோ வந்துட்டுமே செய்யணுமா, ஏதோ ஜெபிக்கணுமே ஜெபிக்கிறோமா, ஏதோ வேதத்தை வாசிக்கணுமே அப்படின்னு செஞ்சு வைக்கிறோமா, வாசிக்கிறோமா? இல்ல ஆண்டவரே. அதாவது கர்த்தர் என்ன சொல்றாரு? நிரப்புகிறது உங்க வேலை. சொல்லுங்க, நீங்க வேலை செய்யறது உங்க வேலை, நிறைய செய்கிறது உங்க வேலை, முழு மனதோடு செய்யறது உங்க வேலை. அந்த தண்ணீரை அற்புதமாய் மாற்றுகிறது அவருடைய வேலை. நல்லா 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 சொல்லுமா, அவருடைய வேலை. அந்த தண்ணீரை அற்புதமாய் மாற்று, உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை அநேகமாய் மாற்றுகிறது, உன் வாழையில இருக்கிற எல்லா காரியத்தையும் மாற்றுகிறது அவருடைய வேலை, அவருடைய வேலை, அவருடைய வேலை, அவருடைய வேலை. இது அவருடைய வேலைமா. ஆனா இந்த இடத்துல கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, நம்ம என்ன செய்யறோம் தான் பாக்குறாரு. ஏன்னா அவ யார், சாரி, மரியாள் சொல்லிட்டாப்ல, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ கீழ்ப்படிங்க, அவ்வளவுதான். போனா போ, இருனா இரு, எழுந்துருனா எழுந்துரு, உட்காருனா உட்காரு, படுனா படு. கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாரோ, ஏதோ சொல்லிட்டாரே அப்படிங்கிறதுக்காக இல்ல, எதை செய்தாலும் முழு மனதுடன், நிறைவான இருதயத்துடன், உற்சாகமான இருதயத்துடன். ஒருவேளை இந்த இடத்துல வாசிக்கிறோம், ஒரு 6 கச்சாடியில 5 கச்சாடியை நிரப்பிட்டு எங்களால முடியலன்னு போய் அவங்க என்ன செஞ்சல, உட்காரல. அடுத்து வந்து ஒருவேளை 5.5 நிரப்பிட்டு எங்கனால முடியலன்னு போய் என்ன செய்யல, உட்கார்ல. கர்த்தர் நம்மளிடத்துல அற்புதம் செய்கிற வரைக்கும் நம்ம தொடர்ந்து ஜபம் பண்ணி கொண்டே இருக்கணும். கர்த்தருடைய அற்புதம் நம்ம வாழ்க்கையில வெளிப்படுகிற வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கணும். கர்த்தர் நம்ம கிட்ட கொடுத்திருக்கிற பொறுப்புல அற்புதம் காணும் வரை. உதாரணத்துக்கு யார் எடுத்துக்கலானா, எலியா. உள்ளங்கை மேகம் வருகிற வரைக்கும், வந்துட்டா போதுமா, பெருமழை வந்துடும்.
ஆனா உள்ளங்கை மேகம் எழும்புற வரைக்கும் அல்லது நமக்கு ஒரு அடையாளம் காண்பிக்கப்படுகிற வரைக்கும் தேவன் நம்ம பட்சத்துல இருக்கிறார் என்பதை எஸ் தேவன் நிரூபிக்கிற வரைக்கும் அல்லது வெளிப்படுகிற மட்டும் நிச்சயமா, ஏன்னா கர்த்தர் சொல்லி இருக்கிறார், அதனால செய்யறோம். ஆமேன் என்று சொல்லாமா? ஏன்னா ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. ஆமேன் என்று சொல்லாமா? பூமியின் வம்சங்கள் எல்லாம் உங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லிட்டாரு. நிச்சயம் அந்த வார்த்தையை நிறைவேற்றுவார், நிச்சயம் அந்த வார்த்தையை நிறைவேற்றுவார். அதனால அவர் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ, காற்றையும் பார்க்க மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம், நம்ம வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரினால் நிரப்பப்படும், நிரப்பப்படு 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 நிரப்பப்படு. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென் என்று சொல்லாமா? ஆமென் என்று சொல்லாமா? அதாவது அவர் நம்மளை நம்புகிற வரைக்கும், எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? அவர் நம்மை நம்புகிற வரைக்கும், எல்லாரும் ஆமென் என்று சொல்ல, அவர் நம்மை நம்புகிற வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? ஓயாம பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கணும். அல்லது முழு இருதயத்தோட, இன்னொன்று வார்த்தை சொன்னா கம்ப்ளீட்டா செய்யணும். ஆமென் என்று சொல்ல என்னவாமா வேதத்துல வாசிக்கிறோம்? நோவா அந்த பேழையை செய்து முடித்தான். அதுக்கப்புறம் தாங்க மழை வந்துச்சு. ஆமென் என்று சொல்ல, அதுக்கப்புறம் தான் என்ன வந்துச்சு? மழை வந்துச்சு. அப்ப கர்த்தர் நம்மகிட்ட கொடுத்திருக்கிற வேலையை கம்ப்ளீட்டா, அடுத்து யார் சொல்ல? மோசே ஆசாரிப்பு கூடாரத்தை செய்து முடித்தான். அதுக்கப்புறம் தான் மகிமை வந்தது, அதுக்கப்புறம் தான் மேகம் வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் மேகம் வந்துச்சு. அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாரோ, நம்ம கிட்ட கொடுத்திருக்கிற பொறுப்புகளை, ஆமா கர்த்தர் நம்ம கிட்ட கொடுத்திருக்கிற வேலைகளை நம்ம என்ன செய்யணுமாமா? உண்மையாய் ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றால் அவர்கள் என்ன செஞ்சாங்க? அந்த வசனம் மறுபடியும் வாசிப்போம். ஜாடிகளிலே 7வது வேத வசனமா? 7வது வேத வசனம் எப்படி நிரப்பினார்களாமா? எப்படி நிரப்பினார்களாமா? நிறைய நிரப்பினார்கள். அவர்கள் என்ன செஞ்சாங்களாமா? நிறைய நிரப்பினார்கள். எல்லாரும் சேர்ந்து அந்த வேத வசனத்தை வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து நிறைய நிரப்பினார்கள், முழு இருதயத்தோட, கம்ப்ளீட்டா. அதுக்கப்புறம் தாங்க ஏசப்பா அற்புதத்தை செய்தார். அதுக்கப்புறம் தான் என்ன செஞ்சாரா? ஏசப்பா அற்புதத்தை செய்தார். அந்த இடத்துல என்ன நடந்ததுலாம் தெரியாது. அடுத்து அவர் சொல்றார், அவர் அவர்களை நோக்கி இப்பொழுது மொண்டு கொண்டு போய் என்ன செய்யுங்க? பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொடுங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அவ்வளவுதான். எப்ப அற்புதம் நடந்தது? கொண்டு போகிறப்ப நடந்ததா அல்லது ஊத்துறப்ப? அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அவர் உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ, இந்த நான் திரும்ப சொல்ல, உங்களோட பர்சனல் காரியத்துல, உங்களுடைய தேவைகளில, அல்லது நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியத்துல அவர் உங்களிடத்துல என்ன சொல்லி இருக்கிறாரோ, அவர் உங்களிடத்துல என்ன சொல்லி இருக்கிறாரோ அதன்படி நீங்க செய்கிற பொழுது உங்கள் வாழ்க்கையில என்ன நடக்குமாமா? அற்புதம் நடக்கும். சரி, ஓகே. இப்போ தண்ணீர் சொல்லுங்க, என்னவாமா? என்ன இவங்களுக்கு இல்ல? திராட்சை ரசம் இல்ல. இப்ப என்ன இல்ல? திராட்சை ரசம் இல்ல. இப்ப ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, தண்ணீரை நிரப்புங்கள். என்ன சொல்றாரோ அந்த ஜாடிகளில் நீங்க என்ன செய்யுங்க? தண்ணீரை நிரப்புங்க. ஜாடி என்பது எதை குறிக்குது? நம்ம சொல்லுங்க, ஜாடி என்பது எதை குறிக்குது? நம்ம திரும்ப சொல்லுங்க, ஜாடி என்பது எதை குறிக்குது? இந்த தண்ணீர் என்ன, அதாவது இந்த இங்கிருந்த தண்ணீர் என்னவா மாறுச்சு? திராட்சை ரசமா மாறுச்சு. அந்த திராட்சை ரசம் தான் என்னவா மாறுச்சு? நம்மளோட திருவிருந்துல நம்ம திராட்சை ரசம் என்னவா குடிக்கிறோம்? ஏசப்பா ரத்தமாய் குடிக்கிறோம். அந்த ரத்தத்துலதான் ஜீவன் இருக்கிறது. அப்ப இப்ப என்ன சொல்றாருன்னா, ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்று கர்த்தர் நம்மகிட்ட சொல்றது என்னன்னா, நமக்குள்ள இருக்கிறதான அந்த ரத்தத்தோட ஏசப்பா ரத்தத்தை நாம் புசிக்க புசிக்க, சொல்லுங்க, ஏசப்பா ரத்தத்தை நம்ம புசிக்க புசிக்க, கல்வாரி சிலுவிலே ஏசப்பா நமக்காக சிந்தின அந்த ரத்தத்தினுடைய வல்லமைய, அந்த ரத்தத்தையும் மாமிசத்தையும் புசிக்க 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 புசிக்க, அந்த ரத்தத்தினாலே நிரப்புங்க, அந்த ரத்தத்தினாலே நிரப்புங்க. கல்வாரியிலே ஏசப்பா நமக்காக சிந்தின அந்த ரத்தத்தினாலே நிரப்பு 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 நிரப்பு, அந்த ரத்தத்தினாலே நிரப்புங்கள். ஜாடி என்பது எதை குறிக்குது? நம்மை குறிக்குது. நமக்குள்ள என்ன இருக்குதுன்னா ரத்தம் இருக்குது.
இந்த ரத்தம் இருக்குதுங்க. ஆனா இந்த ரத்தம் எப்படி இருக்குது? எப்படி அந்த வெளியே வைக்கப்பட்ட கச்சாடி காலியா இருந்தது. என்ன எப்படி இருந்தது? காலியா இருந்தது. வெளியே வைக்கப்பட்ட கச்சாடி எப்படி இருந்தது? காலியா இருந்தது. அந்த காலி அப்படின்னா காலியா இருந்ததுன்னா அந்த கச்சாடியில என்ன இல்ல? தண்ணீர் இல்ல. இப்ப எனக்குள்ள ரத்தம் இருக்குது, அந்த ரத்தத்துல ஜீவன் இல்ல. எனக்குள்ள ரத்தம் இருக்குது, ஆனா அந்த ரத்தத்துல என்ன இல்ல? எனக்குள்ள ரத்தம் இருக்குது, ஆனா அந்த ரத்தத்துல என்ன இல்ல? ஜீவன் இல்ல. ஆனா இப்ப ஏசப்பா ரத்தத்தையும் சரீரத்தின பானம் பண்ற பொழுது, ஏசப்பா ரத்தத்தையும் சரீரத்தின பானம் பண்ற பொழுது, ஏசப்பா ரத்தத்தையும் சரீரத்தின பானம் பண்ற பொழுது, ஏசப்பா ரத்தம் எனக்குள் வர வர இந்த ரத்தத்துல இருக்கிறதான அந்த வசந்த வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வேத வசந்த வாசிப்போம். யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு, நல்லா சொல்லுங்க, எதுக்கு ஏசப்பா இந்த பூமிக்கு வந்தாரு? ஜீவன் உண்டாக. சொல்லுங்க, ஏசப்பா எதுக்கு இந்த பூமிக்கு வந்தாரு? ஜீவன் உண்டாக வந்தாரு. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த ஜீவன் பரிபூரணப்பட. அப்ப இன்னைக்கு ஏசப்பா என்ன சொல்ல வரார்னா, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் ஒண்ணு. தேவனுடைய சகல பரிபூரணம், சொல்லுங்க, தேவனுடைய சகல பரிபூரணம் எனக்குள்ள இறங்க வேண்டும் என்றால், தேவனுடைய சகல பரிபூரணத்தினால் நான் நிரப்ப வேண்டும் என்றால், ஏசப்பா ரத்தத்தில் இருக்கிற ஜீவன், அந்த ஜீவன் எனக்குள்ள பரிபூரணத்தை கொண்டு வருது. பரிபூரண ஆசீர்வாதம், பரிபூரண வல்லமை, பரிபூரண மேன்மை, பரிபூரண ஐக்கியம், பரிபூரண பலன், பரிபூரண வல்லமை, பரிபூரண 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 ரிலீஸ் பண்ற ஆண்டவர். பரிபூரணம். அப்போ அந்த ஏசப்பா ரத்தத்துலதான் என்ன இருக்குது? ஜீவன். அந்த ஜீவன் எனக்குள்ள வர 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 நான் பரிபூரணம் அடைகிறேன். அப்படிங்கிறதை விட தேவனுடைய முழுமை எனக்குள் வருகிறது, தேவனுடைய சாயல் எனக்குள் வருகிறது. தேவன் எப்படி ஆதாமையும் ஏவாளையும் தேவன் உண்டாக்குற பொழுது, ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய முழு நிறைவோட தேவனுடைய முழு ஒரு மகிமையோட தேவனுடைய முழுமையா இருந்தார்களோ, அதுபோல இந்த ரத்தம் எனக்குள் வர வர, இந்த ஜீவன் எனக்குள் வர வர, ஏன்னா ஏசப்பா சொல்றாரு, நான் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படும். ஏன் திரும்பவும் சொல்றாமா, இனி இந்த லைஃபுக்குள்ள தேவன் நம்மளை நடத்த போறாருமா. ஆமென் என்று சொல்லாமா? தேவன் இனி அந்த பரிபூரண நன்மை, இதைத்தான் ஜனங்க எல்லாரும் பார்க்கணும். ஆமென் என்று சொல்லாமா? இனி ஜனங்க பிசாசின் பிடியில கட்டப்பட்டிருக்க கூடாது, இனி ஜனங்க வியாதியில கட்டப்பட்டிருக்க கூடாது, இனி ஜனங்க தரித்திரத்துல கட்டப்பட்டிருக்க கூடாது. சத்துருவினாலே ஜனங்கள் ஒடுங்கி ஒடுங்கி ஒடுங்கி, சாத்தானினாலே ஜனங்கள் கொடுமைப்படுத்தப்பட்டு கிடக்கிறாங்க. இனி அப்படி ஜனங்க இருக்கவே கூடாது. ஏன்னா தேவனை குறித்த அறிவில்லாதபடினாலே ஜனங்கள் சிறைப்பட்டு கிடக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாவற்றையும் இந்த ஜீவனை கொடுத்து, அல்லது ஏசப்பா கொடுத்த அந்த ஜீவனை அவர்களுக்குள்ள வைத்து, தேவனுடைய முழு நிறைவை, தேவனுடைய முழு பரிபூரணத்தை, தேவனுடைய முழு ஆசீர்வாதத்தை, தேவனுடைய முழு ஆரோக்கியத்தை, தேவனுடைய முழு வல்லமையை, தேவனுடைய முழு பலனை அவர்களுக்குள்ள வைத்து 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 ரீகாதாடாராபா. ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாமா? திரும்பவும் சொல்றேன், ஆமா, இயேசுவின் தாய் ஏசப்பாட்ட போய் கேட்கிறாங்க, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? திராட்சரசம் என்பது ஏசப்பா ரத்தத்துக்கு அடையாளம், ரத்தம் ஜீவனுக்கு அடையாளம். அவர்களுக்கு ஜீவன் இல்லை. எப்ப நீங்க உடன்படிக்கை நிறைவேற்ற போறீங்க, எப்ப புது உடன்படிக்கை நிறைவேற்ற போறீங்கன்னு கேட்ட பொழுது ஏசப்பா சொல்றாரு, சிறியே உனக்கும் எனக்கும் என்ன. அப்ப ஏசப்பாவினுடைய கண்கள் அப்படியே ஏசப்பின் தாய ஏவாளை பார்க்கறது போல பார்த்திருக்கோம். ஏவாள் ஸ்தானத்துல நின்று இயேசுவின் தாய் கேட்குறாங்க, அவங்களுக்கு ஜீவன் இல்லை, என்னாலதான் அவங்க, ஏன்னா நான் ஒரு முறை சொன்னேன் பார்த்தியா, ஏவாளின் ஸ்தானத்துல நின்று தேவனை மன்றாட வைத்தார். என்னாலதான் என் ஜனங்கள் இவ்வளவு உபத்திரவப்படுறாங்க, வியாதிக்குள் இருக்கிறாங்க, தரித்திரத்துல இருக்கிறாங்க. இதே ஸ்தானத்துல மரியாள் நின்று கேட்கிறா, அவங்களுக்கு திராட்சரசம் இல்லையே. அப்ப ஏசப்பா சொல்றாரு, என் வேலை இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு, சரி ஜாடிகளிலே
தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொல்றாரு. அப்ப அந்த தண்ணீர் என்னவா மாறுச்சு? ரசமாய் மாறுச்சு. அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றானா, அந்த தண்ணீர் ரசமாய் மாறுச்சு. இந்த தண்ணீர் என்னவா மாறுச்சு? ரசமா மாறுச்சு. பஸ்கா நாளிலே அந்த திராட்சை ரசம் என்னவா மாறுச்சு? பஸ்கா நாளிலே பஸ்கா திருவிருந்து கொடுக்கிற பொழுது ஏசப்பா என்ன செஞ்சாரு? அந்த ரத்தம் என்னவா மாறுச்சு? சாரி, திராட்சை ரசம் என்னவா மாறுச்சு? ரத்தமாய் மாறினது. சொல்றாருல, இது என்னுடைய புதிய உடன்படிக்கைக்குண்டான. ஆமா, அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர்ல வாசிக்கிற பொழுது ஏசப்பா அந்த இடத்துல வந்து சொல்றாருல, வாசிப்போம். 1 கொரிந்தியர் வேகமா. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். பின்பே எடுத்து புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்போ இந்த திராட்சை ரசி இப்ப என்னவா மாறுச்சு? ஏசப்பாவினுடைய ரத்தமாய் மாறினது. ஏசப்பாவினுடைய ரத்தமா மாறுச்சு. அப்ப திரும்பவும் சொல்றேன், ஜாடிகளிலே என்ன செய்யுங்க? தண்ணீரை நிரப்புங்கள் என்றால் அந்த தண்ணீர் என்னவா மாறுச்சு? திராட்சை ரசமா மாறுச்சு. ஏசப்பா அந்த பஸ்காவின் நாளில், அதாவது அந்த போஜன திருவிருந்து சமயத்துல ஏசப்பா அந்த திராட்சை ரசத்தை என்னவா மாற்றி சொன்னாரு? இது என்னுடைய புதிய உடன்படிக்கைக்கான, ஆமா, அது ரத்தமா இருக்கிறது என்று சொன்னார். அப்போ அந்த ரத்தத்தை புசிக்கிற பொழுது அவர்களுக்கு என்ன வந்தது? ஜீவன் வந்தது. ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாமா? அப்ப எனக்கு தேவன் என்ன சொல்றார்னா, எல்லாவற்றையும், திரும்ப சொல்லுங்க, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். சொல்லுங்க, இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் என்னது? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். திரும்பவும் நான் அந்த வசனங்களை மறுபடியும் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். எதையெல்லாம் நிரப்ப போறாராமா? ஆவியை நிரப்புவார், ஆத்துமாவை நிரப்புவார், சரீரத்தை நிரப்புவார், களஞ்சியத்தை நிரப்புவார், பண்டக சாலையை நிரப்புவார், பொக்கிஷ சாலையை நிரப்புவார், நம்மளுடைய வீட்டை நிரப்புவார். எப்படி நிரப்புவாரு? நன்மையினால் நிரப்புவார், கம்பீரத்தினால் நிரப்புவார், அடுத்து நகைப்பினால் நிரப்புவார், சந்தோஷத்தினால் நிரப்புவார், சமாதானத்தினால் நிரப்புவார், ஜீவனினால நிரப்புவார், அடுத்து பரிபூரணத்தினாலே. அதாவது முக்கியமா இன்றைக்கு தேவன் சொல்றது என்னன்னா, தேவனுடைய சகல பரிபூர்ணம். சொல்லுமா, தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலே நம்ம நிரப்பப்படணும். இதுதான் தேவனுடைய திட்டம். அறகுறையாய் அல்ல, அல்லது விழுந்து விழுந்து எழும்புகிறது அல்ல, அல்லது குந்தி குந்தி எழும்புகிறதுக்காக அல்ல, அல்லது வியாதியிலே செத்து போகிறதுக்காக அல்ல, தரித்திரத்திலே செத்து போகிறதுக்காக அல்ல, பிசாசின் பிடியிலே மடிந்து போகிறதுக்காக தேவன் தனது ரத்தத்தை சிந்தவில்லை, அல்லது ஜீவனை கொடுக்கவில்லை. தேவனுடைய பரிபூரணத்தினாலே நம்ம ஒவ்வொரு நாளும் நிறையப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென் என்று சொல்லலாமா? இன்னைக்கு தேவன் சொல்றாருமா, தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலே நம்ம நிரப்பப்படணும். ஆமென் என்று சொல்லாமா? தேவனுடைய சகல பரிபூரணத்தினால நிரப்பப்படணும். தேவனுடைய சகல பரிபூரணத்தினால நிரப்பப்படணும். அந்த பரிபூர்ணம் நமக்குள்ள எப்படி வருதாமா? ஏசப்பாவுடைய ரத்தம். சொல்லுங்க, தேவனுடைய சகல பரிபூர்ணம். அதாவது கானாவூர் கல்யாணத்துல ஒரு திருமணம் நடந்தது. இயேசுவின் தாய் ஏசப்பாட்ட போய் சொல்றாங்க, எங்களுக்கு என்ன இல்லை? திராட்சரசம் இல்லை. எங்களுக்கு என்ன இல்லை? திராட்சரசம் இல்லை. திராட்சரசம் இல்லை என்பது, திராட்சரசம் இல்லை என்பதற்கு அடையாளம் ரத்தம். திராட்சரசம் ரத்தத்துக்கு அடையாளம், ரத்தம் ஜீவனுக்கு அடையாளம். அப்ப எங்களுக்கு என்ன இல்லை? ஜீவன் இல்லை. எங்களுக்கு என்ன இல்லை? எங்களுக்கு என்ன இல்லை? ஜீவன் இல்லை. ஏன்னா நாங்க எதை இழந்துட்டோம்? ஜீவனை இழந்துட்டோம். அந்த பழத்தை சாப்பிட்டனால எங்களுக்கு என்ன போயிருச்சு? ஜீவன் போயிடுச்சு. இப்ப எங்களுக்கு ஜீவன் இல்லை, எங்களுக்கு ஜீவன் இல்லை. அதாவது இது ஒரு விளக்கமாவே தேவன் எனக்கு அது ஒரு நாள் காட்டினாரு. அதாவது ஏவாள் ஸ்தானத்துல இயேசுவின் தாய் போய், ஏசப்பாட்ட எங்களுக்கு ஜீவன் இல்லை, எப்போ உடன்படிக்கை நிறைவேற்ற போறீங்க? எப்போ உடன்படிக்கை நிறைவேற்ற போறீங்க? எப்போ உடன்படிக்கை நிறைவேற்ற போறீங்க? எங்களுக்கு ஜீவன் இல்லை, ஜீவன் இல்லை, ஜீவன் இல்லைன்னு சொன்ன பொழுது ஏசப்பா சொல்றாரு, ஸ்திரியே உனக்கும் எனக்கு. அந்த ஒரு வார்த்தையே போது. இயேசுவின் தாயின் தான் சொல்லியிருக்கணும், ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரல அப்படிங்கிற பொழுது அடுத்து சொல்றாரு, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ கீழ்ப்படியுங்க.
அதுக்கு அடையாளம் என்னன்னா, நான் முதல்ல கீழ்ப்படியாம ஏசப்பா வேண்டாம் என்று விளக்கின கனியை நான் புசித்தபடியினாலதான், தேவன் விளக்கின கனியை புசித்தபடினாலே, அது நான் கீழ்ப்படியாமினால ஜீவனை இழந்துட்டேன். இனி உங்களுக்கு ஜீவன் வேண்டும் என்று சொன்னால் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொன்ன பொழுது அவர் என்ன செய்றாரா? இயேசு சொல்றாரு, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்று சொல்றாரு. கச்சாடி என்பது எதை குறிக்கிறது? மனிதனை குறிக்கிறது. 6ஆம் நாள் மனிதன் உண்டாக்கப்பட்டபடினாலே கச்சாடி என்பது மனிதனை குறிக்கிறது. ஏசப்பா சொல்றாரு, அந்த வெறுமையான ஜீவனில்லாத அந்த கச்சாடிக்குள்ள நீங்க என்ன செய்யுங்க? நிரப்புங்க. எதை நிரப்புங்கள் என்றால், இன்னைக்கு தேவன் சொல்றாரு, நமக்குள்ள தண்ணீர், அதாவது அந்த இடத்துல தண்ணீர் இல்லாம வெறும் பாத்திரம், ஆனா நமக்குள்ள ஜீவன் இல்லாம இருக்கிற இந்த கச்சாடியான இந்த பாத்திரத்துக்குள்ள ஏசப்பா ரத்தத்தை புசிக்க 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 நான் புசிக்க 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 எப்படி அந்த தண்ணீரில் கச்சாடியில் இந்த தண்ணீரை மொண்டு கொண்டு போய் கொடுத்த பொழுது அது என்ன செஞ்சா? ருசி உள்ளதாய் மாறுச்சு. அப்போ இப்ப வெறுமையான கச்சாடி, ஜீவன் இல்லாத கச்சாடியாய் நான் இருக்க, ஆனா ஏசப்பா ரத்தத்தையும் சரீரத்தையும் நான் பானம் பண்ண பானம் பண்ண பானம் பண்ண இந்த ரத்தத்துல இருக்கிறதான இந்த வெறுமை, இப்ப ஏசப்பா ரத்தம் எனக்குள் வர வர ஜீவன் வருது. ஜீவன் வர 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 இனிய வாழ்க்கை ருசியுள்ள வாழ்க்கையா, ருசியுள்ள வாழ்க்கை. முந்தின ரசத்தை பார்க்கல பிந்தின ரசம், முந்தின ரசத்தை பார்க்கல பிந்தின ரசம், முந்தின ரசத்தை பார்க்கல பிந்தின ரசம் அதிக ருசியுள்ளதாய் மாறினது. பக்கத்துல கரத்தை பிடிச்சு சொல்லுமா, இனிய வாழ்க்கை ருசியுள்ள வாழ்க்கை. ஏன்னா என்ன வந்துருச்சு? ஏன்னா என்ன வந்துருச்சு? ஜீவன் வந்துருச்சு, ஜீவன் வந்துருச்சு. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுக்கத்தான் இந்த பூமிக்கு வந்தாரு. அந்த ஜீவன் இனி எனக்குள் பரிபூரணப்பட போகுது. ஏனெனில் அது ஜீவன் உண்டாயிருக்கவ அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னாரு. இப்ப அந்த ஜீவன் எனக்குள் வர வர நான் என்ன ஆகிறேன்? பரிபூர்ணப்படுறேன். பரிபூர்ணப்படுறது மாத்திரமல்ல, அந்த கடைசி வசந்த வாசிங்க, எந்த மனுஷனும், இந்த வசந்த வாசிங்க, எந்த மனுஷனும் கொடுத்து பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பா, நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீர. இதுக்கு என்ன அர்த்தம்னா, பழைய ஏற்பாட்டின் காலத்துல ருசி குறைந்த வாழ்க்கை, புதிய ஏற்பாட்டின் காலம் என்பது அதிக ருசியுள்ள வாழ்க்கை. இனி கர்த்தர் சொல்றாரு, ஏன்னா ஏசப்பா, ஏன்னா பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஆட்டு ரத்தம் மாட்டு ரத்தம் தான் என்ன செஞ்சாங்க? சுத்திகரிப்பு உண்டு பண்ணுச்சு. ஆனா புதிய ஏற்பாட்டின் காலத்துல ஏசப்பா ரத்தம் எனக்குள் வர வர ஏசப்பாவுடைய கேரக்டர் எனக்குள்ள வருது, அன்பு வருது, சந்தோஷம் வருது, சமாதானம் வருது, நித்திய மகிழ்ச்சி எனக்குள்ள வருது வருது வருது. சகலமும் புதிதாக்கப்படுகிறது. தேவனுடைய சகல 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 பரிபூரணமும். கடைசி அந்த வசந்த வாசிப்போம். எபேசியருக்கு எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 19. ஏன்னா இதுதான் மைய வார்த்தை. அறிவு கெட்டாத அந்த அன்பை வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலே நிறையப்பட போதும். அப்போது இன்னைக்கு தேவன் சொல்ற மைய வார்த்தை, அதாவது தேவன் சொல்றாரு, எல்லாவற்றாலும் நான் நிரப்புகுவேன். அது என்னன்னா, தேவனுடைய சகல பரிபூரணம். அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தது விருதாவாக கூடாது. அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தது விருதாவாகாம இருக்கணும்னா தேவனுடைய சகல பரிபூரணமும் எனக்குள்ள வேலை செய்யணும். ஆமென் என்று சொல்லலாமா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இங்கிலாந்துல ஒரு போதகரும், ஆமா, ஒரு போதகரும் அந்த கவர்னர் ஒருவர் என்ன செஞ்சாங்கன்னா, ஆமா, நயாகரா நீர்வீழ்ச்சியை பார்க்கறதுக்கு போனாங்க. அப்போ அந்த நயாகரா நீர்வீழ்ச்சி அப்படியே வழிந்து கொண்டிருந்ததை அந்த கவர்னர் பார்த்து சொன்னார், ஐயோ, நயாகரா நீர்வீழ்ச்சியில இவ்வளவு தண்ணி வேஸ்ட் ஆகுதேன்னு சொன்னாரு. அப்படிங்கிற பொழுது போதகர் சொன்னார், ஐயா, நீங்க இந்த நீர்வீழ்ச்சியில இவ்வளவு தண்ணி வேஸ்ட் ஆகுதுன்னு வேதனைப்படுறீங்களே, கல்வாரி சிலுவில ஏசப்பா சிந்தின ரத்தம் இன்னும் வீணாக போயிட்டு இருக்குதே, அதனுடைய நிறைவை இன்னும் ஜனங்க பார்க்கலன்னு சொன்னார். அதனுடைய நிறைவை இன்னும் ஜனங்க பார்க்கல. எதுக்கு சொல்றேன்னா, ஏசப்பா அவனுடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தத்திலும் உயிர் இருக்குது மகளே, ஜீவன் இருக்குது. அந்த ரத்தத்துல ஆசீர்வாதம் இருக்கிறது, அந்த ரத்தத்துல வல்லமை இருக்கிறது, அந்த ரத்தத்துல விடுதலை இருக்கிறது, அந்த ரத்தத்துல வெற்றி இருக்குது. ஆனா ஜனங்க இன்னும் பார்க்கலையே.
ஜனங்க இன்னும் பார்க்கலையே, சத்துருவினால இன்னும் ஒடுக்கப்பட்டு கிடக்கிறாங்களே, சத்துருவினால இன்னும் கொடுமைப்படுத்தப்பட்டு கிடக்கிறாங்களே, சத்துருனால இன்னும் ஜீவன் பிழியப்பட்டு கிடக்கிறாங்களே, வியாதிக்குள்ள கிடக்கிறாங்க, தரித்திரத்துக்குள்ள கிடக்கிறாங்க, இன்னும் பிசாசினால துரத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார்களே, இயேசு சிந்தின ரத்தம் விருதாவாய் கொண்டிருக்கிறதே. இல்ல மகளே, தேவனுடைய பரிபூரணம். இந்த வார்த்தையை பிடிச்சுக்கம்மா. இனி நான் தேவனுடைய பரிபூர்ணம் என்றால் திரும்ப சொல்றேன், ஒரு முழுமை, தேவனுடைய ஒரு முழுமை, தேவனுடைய ஒரு நிறைவு, தேவனுடைய ஒரு முழுமையான வாழ்க்கையை தேவன் நமக்குள் எதிர்பார்க்கிறார். அப்படின்னா ஏதோ கேரக்டர் மட்டும் இல்லம்மா, நான் ஆசீர்வாதத்தோட, நான் ஐஸ்வர்யத்தோட. ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுகிறேன், எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைத்தனத்துக்குள்ள கடந்தாங்க. ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த ரத்தத்தை எடுத்து வீட்டு நிலைக்கால்களில் பூசினது நிமித்தமாய் 3 காரியம் நடந்தது. ஒன்று, எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் வெளியே வந்தார்கள். ஒன்று. 2வது, தரித்திரத்திலிருந்து அவர்கள் வெளியே வந்தார்கள். 3வது, வியாதியிலிருந்து அவர்கள் வெளியே வந்தாங்க. அப்போ ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கும் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார் என்றால், அந்த ரத்தத்தில் ஜீவன் உண்டு. அந்த ரத்தம் நம்மளை வாழ வைக்கும். அந்த ரத்தம் பிசாசின் பிடியிலிருந்து நம்மளை விடுதலையாக்கும். அந்த ரத்த தரித்திரத்தில் நம்மளை விடுதலையாக்கும். அந்த ரத்தம் நம்மை வியாதியிலிருந்து விடுதலையாக்கும். இருக்கிற இடத்துல எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்க போறோம். அப்படியே நம்மளை ஒப்பு கொடுக்க போறோம். அப்படியே நம்மளை ஒப்பு கொடுக்க போறோம். அப்படியே நம்மளை ஒப்பு கொடுக்க போறோம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். சொல்லுங்க, எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். தேவனுடைய சகல பரிபூரணம். சொல்லுங்க, தேவனுடைய சகல பரிபூரணம், தேவனுடைய சகல பரிபூரணம், தேவனுடைய சகல பரிபூரணம், தேவனுடைய சகல பரிபூரணத்தினால